இந்த கூட்டம் அந்த இஸ்ரவேலரை தொடர்ந்து பின்தொடர்ந்து வருது. கர்த்தர் ஸ்டாப் பண்ணாரா? பண்ணல. அவன் அப்படியே பின்னாடி வந்துகிட்டே தான் இருக்கிறான். இப்ப ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யறார். கடலை பிளக்கிறார். இந்த ஜனம் அப்படியே அந்த உலர்ந்த தலை வழியா அந்த கடலை கடக்கிறான். நல்லா கேளுங்க, ஆண்டவர் அப்படியே கையை கட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இவன் எப்ப அந்த கடலை கடப்பான், எப்ப அந்த பாதையை விட்டு அவன் கால் எடுத்து வெளியே வைப்பான். கடைசி நபர் அந்த கடலை தாண்ட வரைக்கும் ஆண்டவர் கைகளை கட்டிக்கிட்டு அப்படியே பொறுமையா காத்துக்கிட்டே இருந்தார். அதுக்குள்ள இவனும் பாதி வழியில வந்துட்டான். செங்கடலுக்கு பாதியில இவனை வந்துட்டான். ஆனா ஆண்டவர் பொறுமையா கைகளை கட்டிக்கிட்டு கடைசி நபர் வரைக்கும் அந்த கரையை விட்டு ஏற, அந்த வழியிலிருந்து அவன் கரையேற ஆண்டவர் காத்துக்கிட்டே. சிஸ்டர் பிரதர், சில நேரங்கள் ஆண்டவர் பொறுமையா இருப்பார். எது வரைக்கும் தெரியுமா? நீ சில பாதையை விட்டு வெளியே ஏறுற வரைக்கும் ஆண்டவர் உனக்கு துரத்துக்கிட்டு வர்ற சத்துருவை அவர் ஸ்டாப் பண்ண முடியாது. நீ சில பாதையை விட்டு வெளியே வா, சில வழியை விட்டு நீ வெளியே ஏறு. தேவனுக்கு பிரியமில்லாத சில பாதையில நீ நடந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் சத்துருக்களை கர்த்தர் ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த பாதையிலிருந்து உன் கால் எடுத்து வெளியே வை. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தில் நீ நடந்துகிட்டு இருக்கிறல்ல, அந்த பாதையிலிருந்து நீ கரையேறு. தேவன் கட்டளையிடுவார். உன்னை துரத்தி கொண்டு வருகிற சத்துருவின் வல்லமையெல்லாம் இன்றைக்கு செங்கடலில் மூழ்கடிக்கப்படும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. இவன் கரையேறின உடனே தேவன் செங்கடலுக்கு கட்டளையிட்டார். அவ்வளவுதான் பாருங்க. பின்னாடி வந்த அந்த சேனை எல்லாம் அந்த செங்கடலுக்குள்ள மூழ்கி எல்லாரும் நாசம் அடைந்தார்கள். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவர்கள் எகிப்தியரை கண்டதே கிடையாது. அதனாலதான் அவர்கள் இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல நீ, யாத்திராகமம் 14 ஆண்டவர் அதை சொல்றார், இன்று கண்ட எகிப்தியனை நீ இனிமேல் நீ கரையேறின உடனே அந்த எகிப்திய அங்கே காலி. ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில இருக்கிற ஏதோ சில அந்தரங்கமான சில பாதைகள் இன்னைக்கு கரை ஏறுங்க. நான் சொல்றேன், அந்த பாதையை விட்டு வெளியே வா. அது குடியோ, அது சிகரெட்டோ, அது அசுத்தமான ஏதோ ஒரு காரியமோ, வெளியே கூட சில சொல்ல முடியாத சில ரகசிய பாவங்கள்ல சில சிக்குண்ட அந்த பாதையில நடக்க, இன்றைக்கு அதை விட்டு வெளியே ஏறு. இன்றைக்கு உன்னை துரத்துகிற சில வல்லமைகளை இனி உன் வாழ்க்கையில நீ காண போவது கிடையாது. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. ஆண்டவர் எல்லாரையும் கொண்டு வந்து செங்கடல்ல போட்டு மூடி அவர்கள் எல்லாரையும் அழிச்சு போட்டார். செங்கடல்ல போட்டு மூடி அழிச்சு போட்டார். ஏன் தெரியுமா எல்லாரையும் கொண்டு வந்து செங்கடல்ல அழிச்சாரு சத்துருவை? அவர் எகிப்தில வச்சு அவங்களெல்லாம் க்ளோஸ் பண்ணி நாசமாக்கி இருக்க முடியும். ஆனா தேவன் அவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து தண்ணீரில் மூழ்கி, அந்த தண்ணீரில் மூழ்கி இறப்பதுனா என்ன வேதனை என்பதை கர்த்தர் காட்டினார். ஏன் தெரியுமா? சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த இஸ்ரவேலருடைய பிள்ளைகள் எல்லாம் தண்ணியில தூக்கி போடணும்னு சொல்லி அவன் கட்டளையிட்டான். தேசத்துல ஒரு சட்டமே இருந்தது. ஆண் பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளைய தூக்கி நீ எதுல போட்டுடு? நதியில போட்டுடு. அப்ப அந்த பிள்ளைங்க தண்ணியில போட்ட பிறகு யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைங்க, பச்சிலம் பிள்ளைங்க, பிறந்த பிள்ளைங்க, 3 மாத பிள்ளைங்க, 1 வருட குழந்தை தூக்கி தண்ணீர்ல போடும்போது அந்த பிள்ளை தண்ணீரை குடிச்சு எவ்வளவு வேதனையோடு அந்த தண்ணீரில் அது மூழ்கி செத்திருக்கணும். இப்போ அந்த வேதனையை அப்படியே கர்த்தர் சத்துருக்களுக்கு திருப்பினார். என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீ வேதனைப்படுத்தினல, இப்போ நீ அந்த தண்ணீரில் மூழ்கி சாவதுனா எவ்வளவு வேதனை என்பதை நீ கற்றுக்கொள். சிஸ்டர் பிரதர், யாரெல்லாம் உங்க பிள்ளைகளை வேதனைப்படுத்தினபடி என்னென்னலாம் செய்தார்களோ, தேவன் இன்று இரவு அந்த வேதனையை உன் சத்துருக்களின் பிள்ளைகளுக்கு திருப்புகிறார். சத்துருக்களின் பிள்ளைகளுக்கு திருப்புகிறார். உன்னை வேதனைப்படுத்தி பார்க்கணும் நினைச்சாங்கள, ஆண்டவர் இன்று இரவு அதே வேதனையை உன்னை வேதனைப்படுத்தின குடும்பங்களுக்கு கர்த்தர் டிரான்ஸ்பர் பண்றார். நீ விசுவாசிக்கிறியா? நீ கடந்து வந்த அந்த பாதையை, நீ வடித்த அந்த கண்ணீர், உன் சரீரத்தில் நீ சுமந்த அந்த நிந்தை, அவமானம், வலி, வேதனை, நோய்கள், அதை உண்டு பண்ணின சத்துருவின் வல்லமைகள், அது எல்லாத்தையும் உன் சத்துருவின் குடும்பத்துக்கு கர்த்தர் திருப்புகிறார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி இதை விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சில நேரங்கள் தேவ பிள்ளைகள் அதிகாரத்தை காட்டணும். ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர், ஆண்டவர் நம்மளை நேசிக்கதான் சொல்றாரு, நீங்க என்ன சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்க காலி ஆகணும், நாசமாகணும், நீங்க ஜெபம் பண்றீங்க. அல்லேலூயா. நல்லா கேளுங்க, உங்களை ஒருத்தவங்க எதிர்க்கிறாங்க, உங்க மேல வெறுப்பா இருக்கிறாங்க, கசப்பா இருக்கிறாங்க, அவங்கள நேசி. ஆனா ஒருத்தன் பேய வச்சு நம்ம குடும்பத்தை ஆட்டி படைக்கணும்னு நினைச்சா அந்த இடத்துல நீ தேவ பிள்ளை என்கிற வல்லமை அதிகாரத்தை நீ காட்டியே ஆகணும்.
அல்லேலூயா. உங்க மேல வேற ஏதோ ஒரு வெறுப்புல எழும்புறாங்கன்னா அவங்கள நேசி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்களுக்கு கொடு, அவங்க மேல அன்பாரு. ஆனா ஒருத்த மந்திரவாதத்தை கையில எடுத்து உனக்கு விரோதமா டீல் பண்றானா, நீ அவனை டீல் பண்ற விதம் வேற விதமா இருக்கணும். நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை அவனுக்கு காட்டணும். அந்த இடத்துல தெய்வீக அதிகாரத்தை நீ செயல்படுத்தணும். ஆண்டவர் யார் என்பதை மந்திரவாதிகள் பார்க்கணும். மந்திரம் செய்த குடும்பங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா மந்திரவாதத்தை கையில எடுத்து தப்பு பண்ணிட்டோம் என்கிற அந்த உணர்வு, குற்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்படுகிற வரையிலும் தேவ பிள்ளைகள் அதிகாரத்தோடு எழும்பி அதை அடிக்கணும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா.